விஷயம் தெரிஞ்சா, ஓகே இவ்ளோ வெரைட்டி ஆஃப் ஸ்டைல்ஸ் ஆஃப் மியூசிக் இருக்கா நமக்கு ஆச்சரியமா இருக்கும். சால்சா அப்படிங்கிறதுல இன்னொரு ஒரு ஸ்டைல் வந்து ரொம்ப வேகமா டான்சிங் மூவ்மெண்ட் இருக்கிற மாரி, நெறைய இந்த பிராஸ் போர்ஷன்குள்ள ட்ராம்போன் பா 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 அப்படின்லாம் வாசிக்கிற மாரி, ஃபுல்லா அதுக்கு வந்து இந்த காங்கோ, பாங்கோ மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் நெறைய ரோலிங்ல போகக்கூடிய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இருக்கு. இதெல்லாம் ஆட் பண்ணும்போது டெஃபினட்டா நமக்கு வந்து ஒரு எனர்ஜி ஏறும். டான்ஸ் ஆடுறதுக்கான ஒரு மூட் வரும். இந்த மாரியான பாடல்கள்ல ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டு, "பூவெல்லாம் கேட்டுப்பார்" அப்படிங்கிற படத்துல இருந்து இந்த பாட்ட நம்ம கேட்டுப்பார் சொல்ல முடியாது. ஏன்னா நெறைய கேட்டுருக்கோம். சென்யோரிட்டா சென்யோரிட்டா டக்கர டடக் டக் டக்கர டகக் டக் டக்கர ட பாட்டு ஃபுல்லா சாங் 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 அப்படின்னு எனர்ஜி தான், டான்ஸ் தான். ஸோ இதுவும் ஒரு லாட்டினோ ஸ்டைல் தான். இந்த ஸ்டைல்ல வந்து பார்த்தீங்கன்னா, எக்கச்சக்கமான பாடல்கள் வந்து அவங்க ஊர்ல இருக்கும். ஆனா நம்ம ஊர்கள்ல அந்த 90ஸ் டைம்ல இந்த மாரியான பாடல்கள் நெறைய சில படங்கள்ல வந்தது. குறிப்பா இந்த மாரியான பாடல்களுக்கு டான்சர்ஸ்க்கு பயங்கர வேல. செனியோரிட்டா பாட்ட பத்தி சொல்லும்போது, சமீபத்தில ராஜா சார் என்ன சொன்னாருன்னா, "செனியோரிட்டா ஐ லவ் யூ" அந்த பாட்டு கம்போஸ் பண்ணும்போது யுவன் சங்கர் ராஜா அவர்கள் பிறந்தார் அப்படின்னு சொல்லுவாங்க. யுவன் சங்கர் ராஜா அவர்கள் வந்து பூவெல்லாம் கேட்டுப்பார்ல சென்யோரிட்டா பாட்டே போட்டார் அப்படின்னும்போது, அதில ஒரு பயங்கரமான ஒரு கனெக்ட்டா இருக்கு. சென்யோரிட்டா வித் இந்த லாட்டினோ ஸ்டைல்ல, சால்சா ஸ்டைல்ல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. மஞ்சள் நிற மலர் உன்னை நினைக்கத்தானடி கொஞ்சி கொஞ்சி பொழியது குளிர்ந்த மழை